வணக்கம். இது மனசு விட்டு பேசலாம் வித் ஸ்வாதி. இன்னைக்கு நம்ம ரொம்ப நல்ல ஒரு டாபிக் பத்தி பேச போறோம். ரொம்ப பேர் யோசிச்சிருக்கிற, ஆனா ரொம்ப பேரு வாய் விட்டு பேசாத ஒரு டாபிக். நம்ம எல்லார் லைஃப்லயும் ஒரு ஸ்டேஜ்ல இத கேட்டிருப்போம். நான் ஏன் இவ்ளோ டயர்டா இருக்கேன்? நான் ஏன் சந்தோஷமா இருந்தாலும் கம்ப்ளீட்டா ஃபீல் பண்ணல? ஆனா அத உடனே சைட்ல தள்ளி வச்சிருப்போம். டைம் இல்ல. இதெல்லாம் ஓவர் திங்கிங். எல்லாருக்கும் இப்படிதான். ஆனா, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் இப்படித்தான்னு சொல்லி, நம்ம மனசோட வாய்ஸ மியூட் பண்ணிட்டுருக்கோம். சின்ன வயசுல நம்ம லைஃப ரொம்ப சிம்பிளா வாழ்ந்தோம். சாப்பிட புடிச்சா சாப்பாடு, விளையாட புடிச்சா விளையாட்டு, தூங்குனா நல்ல தூக்கம். அப்போ நம்ம ரொம்ப கிளியரா இருந்தோம். எனக்கு இது பிடிக்கும், எனக்கு இது பிடிக்காது. ஆனா வளர வளர இந்த கிளாரிட்டி கொஞ்சம் கொஞ்சமா மறையும். பிகாஸ் இது பண்ண வேணாம், இது சரியில்ல, பீப்பிள் என்ன சொல்லுவாங்க, என்ன நினைச்சுப்பாங்க அப்படின்னு ஸ்லோவா நம்ம லேர்ன் பண்ணிட்டு, மனசு சொல்றத விட மத்தவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ ஃபாலோ பண்றது சேஃபர்ன்னு நம்ம அத பழகிட்டோம். பேரண்ட்ஸ்க்கு சந்தோஷம் குடுக்கணும், சொசைட்டிக்கு அக்செப்ட் பண்ணணும், ரிலேட்டிவ்ஸ் கிட்ட கம்பேரிசன்ல தோத்துறக்கூடாது. இதெல்லாம் நம்ம யோசிக்காத ஒரே விஷயம்னா, நான் எங்க? அப்படின்றது. ஒரு ஸ்டேஜ்ல நம்ம ரொம்ப எஃபிஷியன்ட்டா இருப்போம். எல்லாரையும் மேனேஜ் பண்ணுவோம், எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணுவோம், எல்லாருக்கும் டைம் குடுப்போம். ஆனா நமக்கு 0 டைம். அப்பதான் இந்த ஃபீலிங் வரும். மார்னிங் எழுந்த உடனே டயர்ட், ஸ்மால் திங்ஸ்க்கு கூட இரிட்டேஷன், கொஞ்சம் லவுட் சவுண்டுக்கும் ஓவர்வெல்மிங். ஆனா வெளிய நல்லா இருக்கேன்னு ஒரு ஸ்மைல் பண்ணிப்போம். இது ஆக்டிங் இல்ல, ஆனா இது ஹேபிட்டாவே மாறிடுச்சு. இங்க ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்லணும். ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனா எப்பவுமே அட்ஜஸ்ட் பண்றது கிடையாது. ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனா, இப்போ எனக்கு முடியலன்னு சொல்றது. கொஞ்சம் டைம் வேணும்னு அக்செப்ட் பண்றது. இந்த லிமிட் வரதான்னு பவுண்டரி வச்சுக்கிறது. ஆனா நமக்கு அது ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா, நமக்கு பயம் இருக்கு. இல்லன்னு சொன்னா ரிலேஷன்ஷிப் ஸ்பாயில் ஆயிடுமோ? இல்ல வேற ஏதாவது நெனச்சுப்பாங்களோ? இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு உண்மைய பேசப் போறேன். உங்களோட சைலன்ஸ்ல இருந்து வர ரிசன்மென்ட் உங்க இல்ல விட ரொம்ப டேஞ்சரஸ்ங்க. பிகாஸ் இல்லன்னு சொன்னா ஒரே ஒரு டென்ஷன். ஆனா சைலன்ட்டா சஃபர் பண்ணா லாங் டெர்ம் பெயின். நம்ம ரொம்ப பேரு கில்ட்லயே வாழ்றோம். எனக்கு இது வேணும்னு யோசிக்கிறது தப்பா? எனக்கு ரெஸ்ட் வேணும்னு கேட்டா செல்ஃபிஷ்ஷா? எல்லாருக்கும் இருக்கிற ப்ராப்ளம்ஸ்ல என் ப்ராப்ளம்லாம் ஒரு பெரிய விஷயமா? அப்படின்னு யோசிக்கிறோம். லிசன் கேர்ஃபுல்லி. பெயின் கம்பேர் பண்ண முடியாதுங்க. உங்களோட டயர்ட்னஸ்க்கு எக்ஸ்ப்ளனேஷன் தேவையில்ல. ஓன்லி யூ வில் நோ தட். சம்டைம்ஸ் நம்ம ப்ராப்ளம்ஸ் இன்விசிபிள். பேண்டேஜ் கிடையாது, ரிப்போர்ட் கிடையாது, ப்ரூஃப் கூட காட்ட முடியாது. இந்த ஹெவினஸை இக்னோர் பண்ணிட்டே போனா என்னாகும்? ஆங்கர் சடன்னா வரும். வாய்ஸ் ரைஸ் ஆகும். சம்மந்தமே இல்லாம அழுக வரும். நைட்டு ஃபுல்லா ஓவர் திங்கிங். அப்போ நம்ம சொல்றோம், எனக்கு எமோஷனல் கண்ட்ரோல் இல்ல. பட் ரியாலிட்டி என்ன தெரியுமா? உங்க மனசுக்கு ரொம்ப நாளா கேட்கிறத நீங்க கேட்கல. இன்னைக்கு இத கேட்டுக்கோங்க. உங்க மனசு ஒரு சின்ன குழந்தை மாதிரி. அது கத்துறது இல்ல. அது அட்டாக் பண்றது இல்ல. அது சிக்னல் குடுக்குது. சம்டைம்ஸ் அது சொல்லும். ப்ளீஸ் காம் டவுன். எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா பண்ண தேவையில்ல. நான் ரொம்ப டயர்ட். ஆனா நம்ம அத கவர் பண்றோம். ஸ்ட்ராங்கர். இந்த சின்ன விஷயம் எல்லாருக்கும் நடக்கிறது. ஒரு கொஸ்டின், எல்லாருக்கும் நடக்குதுன்னா, அப்ப எல்லாரும் ஹேப்பியா தான் இருக்காங்களா? இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன எக்சர்சைஸ் பண்ணலாம். டோன்ட் வரி. இது தெரப்பி கிடையாது, அட்வைஸ் கிடையாது. ஜஸ்ட் அவேர்னஸ். ஒரு டீப் பிரெத் எடுத்துக்கோங்க. அண்ட் உங்ககிட்ட நீங்களே இத கேளுங்க. இந்த ஸ்டேஜ்ல நான் யாருக்காக வாழ்றேன்? ஆன்சர் இம்மீடியட்டா வரணும்னு எதிர்பார்க்காதீங்க. சம்டைம்ஸ் ஆன்சர் வரும். பேரண்ட்ஸ், கிட்ஸ், ஸ்பவுஸ், ஃபேமிலி, ரெஸ்பான்சிபிலிட்டின்னு. அது தப்பில்ல. ஆனா நெக்ஸ்ட் கேள்வி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் நான் என்ன ஸ்டேஜ்ல இருக்கேன்? பிகாஸ் உங்க லைஃப் மூவில நீங்க சைட் கேரக்டரா இருக்கக்கூடாது. லைஃப் ரேஸ் இல்ல, செக்லிஸ்ட் இல்ல, காம்படிஷனும் இல்ல. லைஃப் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். இன்னைக்கு எபிசோடோட எண்டுல நான் இத சொல்லி முடிக்கிறேன். உங்கள நீங்களே நெக்லெக்ட் பண்ணாம இருந்தா, உங்கள யாரும் நெக்லெக்ட் பண்ண முடியாது. இந்த எபிசோடு உங்க மனசுக்கு ஒரு சின்ன தாட் சீட் போட்டிருந்தா அது போதுங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல நம்ம பேசலாம். அன்டில் தென் உங்க மனசோட பீஸ்ல வாழ ட்ரை பண்ணுங்க. பெர்ஃபெக்ஷன் வேண்டாம், பிரசன்ஸ் போதும். ரிலாக்ஸ். இது மனசு விட்டு பேசலாம் வித் ஸ்வாதி.